நன்றி திருமலை ஐயாவுக்கு. பார்வையாளர் சில அதாவது அன்புக்காக பேச வேண்டியவர் என்னை வம்புக்கு இழுத்து விட்டார். இரண்டுக்கும் சம நிலையில் இருந்து கட்சியில் நான் தீர்ப்பு சொல்ல வேண்டியது தீர்ப்பு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார். இப்போ எனக்கு மிகப்பெரிய பணி. ஏன்னா அன்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம், கண்டிப்புன்றது ரொம்ப முக்கியம். அப்போ எந்த பக்கம் நான் சேரது, எந்த பக்கம் நான் சாருவது என்று புரியாமல் விழிக்கும் நிலை. அதாவது ஒரே ஒரு உதாரணம் சொன்னோம்னா, ஒரு சாப்பாடு மாதிரி அன்பு, உப்பு மாதிரி கண்டிப்பு. சாப்பாடு அதிகமாக இருக்கும், உப்பு கொஞ்சமாக இருக்கும். ஆனால் அந்த உப்பு இல்லைன்னா சாப்பாடு மதிப்பு. அன்பு நிறைய இருக்கணும், ஆனால் அந்த உப்பு கொஞ்சம்தான். ஆனால் அது கொஞ்சம் இல்லைன்னா சாப்பாடே கெட்டு போயிடும். உப்பு இல்லா பட்டம் குப்பை இல்லை. அப்போ இது என்ன தீர்ப்பு வருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். திரும்ப கொடுத்துருந்தேன். இன்னொரு சில விளக்கம் இருக்குது அதுக்கு முன்னாடி. இப்போது திருமலை ஐயா நம்ம இதுக்காக பேசினாரு. நம்ம சையத் ஐயா ஏன்னா அவருக்கு அப்புறம் நான் நிறைய அந்த இதெல்லாம் விளக்கங்கள்லாம் சொல்லலை. உடனடியாக நான் பார்வையாளருக்கு போயிட்டேன். ஏன்னா அம்மா சொன்னதுக்கு அதுக்கப்புறம் நான் சில விளக்கங்கள்லாம் சொன்னேன். தவறுகளை சுட்டி காட்டணும், மாணவர்களுக்கு தவறுகளை சுட்டி காட்டணும்னா கண்டிப்பு இருந்தால் தான் முடியும் அப்படின்னு சையத் ஐயா சொன்னார். அன்பாலெலாம் முடியாது, கண்டிப்பாக இருந்தாங்க. அம்மா சொன்னாங்க, இல்லை அன்பாலெலாம் அதெல்லாம் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் சாப்பாடு சொன்ன மாதிரி தான், முழுமையாக அன்பு காமிச்சாலும் ஏழாயிரம். இதுக்கு இப்போதைய ஒரு சூழ்நிலை சொன்னோம்னா, அம்மா நான் அம்மா பேசும்போது சொன்னேன், அது அரசு பள்ளியில் சரி அன்பு முழுக்க. ஏன்னா அரசு பள்ளி சுதந்திரமாக இயங்குது. மாணவர்கள் மேலே அன்பு தான் செலுத்தணுன்றது அரசுடைய கொள்கையும் கூட. அவங்க மேலே கண்டிப்பு காட்டாதீங்க, அன்பு காட்டி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் பிரைவேட் தனியார் பள்ளி என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா அன்பே இருக்கக்கூடாது.